அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 28ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கம்போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் தான், அது இன்றைய தகவல். இதில் தகவல்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க தகவல். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். அதுமாதிரி நான் செபி ஸ்டடிஸ்ட் கிடையாது, நீங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டு உங்கள் தகவலெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ஒரு செபி ஸ்டடிஸ்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நம்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்ட், ஸ்பிட்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இப்படி ஒரு ரிசல்ட் தான் நிறைய இருக்குது. அதுமாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் நாளைக்கு லிஸ்ட்டாக போகுது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுமாதிரி அதில் எவ்வளோ வந்து லாக்கர் இருக்குன்னு நேற்று வீடியோலே போட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, நாளைக்கு ஐடிசி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்டிங் ப்ரைஸ் தெரியாது, நான் சொல்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தலாம். இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து 6814 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதை எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் 4920 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் விற்றுட்டு தான் இருக்காங்க. சிஇ இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 1616 கரண்ட் ப்ரைஸு, 32 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 4% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஇ இன்ஃபோ சிஸ்டம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தோன்னா இன்னும் நிறைய நியூஸ் இருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி 445 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 215 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் உயர்ந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது 26% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது வீழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருக்குது. எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1882, 45 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 155% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஈரோனியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க எமி ஆர்கானிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 759 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 383 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. இங்கே குவார்டர் அண்ட் குவார்டர் ரைட் சைடில் பார்த்துக்கோங்க, நான் ஒன்லி ஈரோனியில் மட்டும் பேசுகிறேன். சோம் டிஸ்டிலரிஸ் அண்ட் பேவரேஜஸ் லிமிடெட் 103 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 21 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 20% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் சோம் டிஸ்டிலரிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் 8398 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2196 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 8% வந்திருக்கு. சேல்ஸ், இபிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 8% வந்திருக்கு, சேல்ஸும் 8% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட்டை பஜாஜ் ஆட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 272 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 918 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 47% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோல்கேட் ஃபார்மலிவ் இந்தியா லிமிடெட் 2679 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 323 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, ஒரு வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரிசல்ட் வந்து வீழ்ந்திருக்குது, இல்லை டவுனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒப்பிட்டு பார்க்க தான், மற்றபடி கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் 556 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 25% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜோஸ் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். சுஜிலான் எனர்ஜி லிமிடெட் 50 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 388 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 90% வந்திருக்கு. சேல்ஸ், இபிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சுஜிலான் எனர்ஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க சுஜிலான் எனர்ஜி. டிவிஎஸ் ஹோல்டிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 8929 ரூபா, 685 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 29% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் டிவிஎஸ் ஹோல்டிங்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து முராயி ஆர்கனைசர் லிமிடெட், இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் ஃபார்மாசூட்டிக்கல் இருந்துச்சு, அந்த கம்பெனி பேரை மாற்றிட்டாங்க. பேர் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முராயி ஆர்கனைசர் லிமிடெட் ₹1.88 ட்ரேட் எடுக்க ஒரு பெனி ஸ்டாக்கு, இப்போ நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுறாங்கிற இதில் இந்த ஆட் பண்ணியிருக்கேன். 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், இபிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இருந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை முராயி ஆர்கனைசர் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர்ஹோல்டருக்கு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் 433 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2647 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் 30% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ நல்ல ரிசல்ட்டு இந்துஸ்தான் ஜிங்க். அடுத்து நான் பார்க்குறது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 351 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 65 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியில் ஒரு 4% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிசல்ட் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஓகேவான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் இன்ட்ரெக்ஸ் லிமிடெட் 421 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2-3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியரில் பார்த்தீங்கன்னா 64% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு ஈரோனியரில். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2336 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 609 கோடி ப்ராஃபிட்டு, ஈரோனியரில் 19% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு
நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார். சூப்பர் ரிசல்ட், நல்ல ரிசல்ட். ஏன்னா 20% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிப்லா லிமிடெட் 1421 கேன் பேஜ், 1575 கோடி ப்ராஃபிட் இந்த காலாண்டில். இது இயர் 47% வந்திருக்கு. சேல்ஸ் 7% தான், பட் நெட் ப்ராஃபிட் வந்து 47% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட். ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் 1624 கேன் பேஜ், 1124 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். என்ன தான் கம்பெனி பெரிய ப்ராஃபிட்டாக பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 19% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். பிடிசி இந்தியா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 33 கேன் பேஜ், 67 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் 33% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதாவது ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்குது, பட் சேல்ஸ் இபிட்டாலாம் டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மட்டும் 33% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரில் பிடிசி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 343 கேன் பேஜ், 158 கோடி ப்ராஃபிட். இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 1% வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். ரூட் மொபைல் லிமிடெட் 1191 கேன் பேஜ், 85 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் இப்படிலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்கு, இல்லை டவுன் ஆயிருக்கு. இங்கிலீஷில் சொன்னால் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%. ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா 1 ஃபெப்ரவரி, அது சனிக்கிழமை. ஸோ எக்ஸிட் வந்து 31 ஜனவரி. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் 249 கேன் பேஜ், 150 கோடி ப்ராஃபிட். இயரில் 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது ரைட்ஸ் லிமிடெடோட ரிசல்ட்டு. ₹1.90 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. இதுக்கான ரெக்கார்டு வந்து 1 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 645 கேன் பேஜ், 566 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் உயர்ந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுனாக இருக்குது அந்த காரணத்தினால. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. ரெக்கார்டு வந்து 1 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் 26 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்ச கம்பெனி தான். ஜூபிலண்ட் இங்கிரிவா லிமிடெட் கரண்ட் பேஸ் 660, 69 கோடி ப்ராஃபிட். இயரில் 80% வந்திருக்கு. சேல்ஸ் 10% தான் வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 80% வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஜூபிலண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% குறைவு. இதற்கான ரெக்கார்டு வந்து 3 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 26 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மாநகர் கேஸ் லிமிடெட் 1277 ரூபா கரண்ட் பேஜ், 225 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 10% வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டவுனாக இருக்குது. அது காரணத்தினால தான். ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆகிட்டு இருக்குது, செலவினங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. சூப்பரான டிவிடெண்ட் ஒரு 12 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. பட் என்ன தான் சூப்பரான டிவிடெண்ட் சொன்னாலும் ஒரு ஷேரோட ப்ரைஸுக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்குது. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 3 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி சப்ளையராக இருக்காங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கோல் லிமிடெட் 907 ரூபா கரண்ட் பேஜ், 594 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 8 ரூபா 10 பைசா ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4% கிட்ட வருது. இதுக்கான ரெக்கார்டு வந்து 3 ஃபெப்ரவரி. பேமெண்ட் வந்து 20 ஃபெப்ரவரிக்குள்ளே, 20 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சம்மந்தம் தொழிலில் இருக்காங்க. ஆப்கோ டேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 341 ரூபா கரண்ட் பேஜ், 12 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 4% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஒரு ரிசல்ட்டு ஒரு நார்மலான ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஓகேவான ரிசல்ட். டிவிடெண்ட் 2 ரூபா தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2%. ரெக்கார்டு வந்து 3 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ரப்பர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. கிர்லோஸ்கர் பெனமெட்டிக்ஸ் கோ லிமிடெட் கரண்ட் பேஸ் 1020, 36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 3% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு, இல்லை ஃப்ளாட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 3 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%க்கும் குறைவாக இருக்குது, 4%க்கும் அதிகமாக இருக்குது. ரெக்கார்டு வந்து 7 ஃபெப்ரவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. ஷியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் 713 ரூபா கரண்ட் பேஜ், 197 கோடி ப்ராஃபிட். இயரில் 57% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். சூப்பரான ரிசல்ட்டு இயரில். டிவிடெண்ட் தராங்க. ஒரு 2 ரூபா 25 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4%. இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட் 823 ரூபா கரண்ட் பேஜ், 1 ரூபா பைசா டிவிடெண்டில் 4%. ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து 7 ஃபெப்ரவரி. பேமெண்ட் வந்து 27 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10% என்னமோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இயரில். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனலோட்டா ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 18, 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கதான் ஒன்றா மாற்றுறாங்க. 10 ஷேர் ஆயிரும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுக்கான ரெக்கார்டு வந்து 6 ஃபெப்ரவரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து என்பிஎஃப்சியில் இருக்காங்க. அடுத்து பார்க்க போது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ஐஆர்பி
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 50 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 31 ஜனவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் டிஏ ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு வந்து 6 ஃபெப்ரவரி. 10 பைசா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 4 தடவை தருவாங்க வருஷத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 283 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 3 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டு டிவிடெண்ட்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 7 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. ஸோ 4 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 187 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இதுவும் 3 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங் தான். டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 45 பைசா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ஆர்த்தி ஃபார்மா லேப் லிமிடெட் 586 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5 ஃபெப்ரவரியில் வச்சிருக்காங்க போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அதே மாதிரி வழக்கம்போல அனலைஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் 2 ரூபாலேருந்து 1 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்கேம் லெபார்டரிஸ் லிமிடெட் 4919 ரூபா 7 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரின்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுக்கலாம். இல்லை குறைஞ்சபட்சம் 5 ரூபாயாக தருவாங்க. எம்எஸ்டிசி லிமிடெட் 561 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 10 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ட்ரேடிங் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்காங்க. 5 ரூபாலேருந்து 4 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இது வருஷத்துக்கு 3 தடவை தராங்க. ஸோ இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் தராங்க. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 87 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 11 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 14 ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய டேட்டா இருக்கலாம். கொஞ்சம் மாற்றியும் போட்டுருவேன். நீங்கள் கிராஸ் வெரிஃபை கண்டிப்பாக பண்ணிடுங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 60 பைசா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 190 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 13 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வருஷம் 4 தடவை 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் நம்ம மணப்புரம் ஃபைனான்ஸ். ஆட்டோ லைன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 30 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஆர்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் பேரண்டேரல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1274 232 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. இது டாலரில் கொடுத்துருக்காங்க. டாலரில் 27 மில்லியன் US டாலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டருங்கிற மாதிரி தான் தெரியுது. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா லிமிடெட் 854 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 362 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பவர் கேட், கேஇசி இன்டர்நேஷனல், அதானி கிரீன் எனர்ஜி, அதுமாதிரி நிறைய கம்பெனி இப்படி சேர்ந்து டோரண்ட் பவர் இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த ஆர்டரோட மதிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 258 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 531 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. யார் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்கிறது தெளிவாக சொல்ல. மொத்தத்தில் 531 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வி என்கான் லிமிடெட் 126 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 186 கோடியே 4 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது யாருங்கிறத சொல்ல முடியாது. கொஞ்சம் சீக்கிரட்டு சொல்லிட்டாங்க கம்பெனி. ஷாரிகா என்டர்பிரைசஸ் லிமிடெட் 19 ரூபா 80 பைசா 15 கோடியே 87 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது NHPC லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது ஜென்சோல் இன்ஜினியரிங் லிமிடெட் 639 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட இன்னொரு சப்சிடரி கம்பெனி ஜென்சோல் EV மோட்டர் இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க சப்சிடரி கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025 பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அதில் வந்து இவங்களோட 2 காருமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இசியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஜி போட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காரு பேசஞ்சர் காரு, இன்னொன்று வந்து கூட்ஸ் காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்தது ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்னு. ஸோ இது நல்ல ஒரு தொடக்கமாக தெரியுது அவங்களுக்கு. எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3000 ப்ரீ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதோட இவங்களோட காரோட மாடலுக்கு XCGO, இன்னொன்று பார்த்தீங்கன்னா EG போட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்சோல் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு சேர்ந்தது தான். ஸோ முதல்ல இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கேங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகுமாங்கிறது தெரில. பட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ EVலையும் இந்த கம்பெனி இருக்காங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ நல்ல ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி லிமிடெட். ஐடி லிமிடெடோட ஹோட்டல் ஷேர் வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. ப்ரைஸ் இன்னமும் தெரில நம்மளுக்கு. நாளைக்கு காலையில் தான் தெரிய வரும். பட் இப்போ என்ன ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மனசில் வரும்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஐடிசி ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி தான் கணக்கு. பட் உங்கள்கிட்ட வந்து பணத்தை எடுத்து தான் உங்கள்கிட்ட தராங்க. பட் நம்ம லாஜிக்காக பார்த்தாலும் பணம் எடுத்து தான் தராங்க, ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. பட் இருந்தாலும் அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இப்போ நாளைக்கு நீங்கள் ஆல்ரெடி ஐடிசி வச்சுருக்கீங்க, புதுசாக வர போகிற ஐடிசி ஹோட்டலோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவாக காட்டும்? 0வாக காட்டுமா இல்லை எப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். பட் அதுக்கு ஒரு கம்பெனி ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியுது. அது என்ன விளக்கம்னா, சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டலோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 86.49%. ஐடிசி ஹோட்டல் லிமிட்டோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.51%. ஸோ கிட்டத்தட்ட 13% வந்து ஐடிசி ஹோட்டல் லிமிட்டோட இதாக இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க, நான் அது பெருசாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து ஐடிசி ஹோட்டலில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் இன்றைக்கியோட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ இன்வெஸ்டடுங்கிறத அமௌண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வேணால் மேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தப்பாக போகணும் வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க கம்பெனி அப்படி தான் சொல்லியிருக்காங்க.
ரூபா நீங்கள் இப்போ சப்போஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கம்பெனி நீங்கள் ஐடிசியில் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ ஷேர் வேணால் இருக்கட்டும். நீங்கள் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷேர் வந்து கிடைக்க போகுது ஐடிசி ஹோட்டலு. ஸோ நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86,490 மாதிரி மாறிடும். இது லாஸ்லாம் கிடையாது, மாறிடும். இந்த 13,510 ரூபாய்ங்கிறது ஐடிசி ஹோட்டலுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஐடிசி ஹோட்டல் கிடைக்குமோ அதுக்கு இந்த ப்ரைஸை போட்டு ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு ஐடிசி ஹோட்டலோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும். இது வந்து நான் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் ஒரு ஷேரை ஒரு ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அது அந்த வாங்கின ரேட்டுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் ஆகுமா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்னா 86% வந்து ஐடிசி ஹோட்டலில் இருக்கும். மீதி ப்ரைஸ் வந்து ஐடிசி ஹோட்டலுக்கு போயிடும். இது வந்து எப்படி ஆவரேஜ் ப்ரைஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வர ஷேர் வந்து உங்களுக்கு 0 ப்ரைஸில் வராது. நீங்கள் இந்த ஷேரை வச்சிருக்கனால தான் அந்த ஷேர் கிடைக்கிது. ஸோ இந்த ஷேர்லேருந்து ப்ரைஸை கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுருவாங்க. பட் இது லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்கள் ப்ரைஸ் இங்கேருந்து அங்கே போயிருக்கும் ஆவரேஜ் ப்ரைஸை காட்டுறதுக்காண்டி. ஏன்னா இன்கம் டேக்ஸில் இது பிரச்சனை வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால் முடிஞ்சால் என்கிட்ட ஐடிசி ஹோட்டல் இல்லை, அதனால் எல்லாம் சாம்பிள் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வச்சுருங்கன்னா வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, அதேமாதிரி ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுமே நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஐடிசி ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரைஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதாங்கிறத பாருங்கள். மோஸ்ட்லி நாளைக்கு உடனே நடக்காது, 2-3 நாள் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய ப்ரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ண மாட்டாங்க. 2-3 நாளைக்கு அது ஜீரோ ப்ரைஸுங்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ 2-3 நாளைக்கு அப்புறம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஐடிசியில் உள்ள சின்ன அப்டேட் தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.